உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே உடையவள் பொதுநலமே, அன்பே அமுதே இன்பமே இனிய தென்றலே பனியே பலரசச் சுவையே மன்மத விளக்கே மாணிக்கச் சுடரே என்று எனது அன்னை தமிழை வர்ணித்து வணங்கி இங்கு கூடி நிற்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும், செம்போடை வாழ் பொதுமக்களுக்கும், எனது உயிர் அண்ணன்மார்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். என்ன ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பாடலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற பாடலை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. வடச்சென்னை படத்தில் ஒரு வசனம் வரும், அவன் பொருளை எடுத்து அவனையே போடணும்னு. அதற்காகத்தான் போகிற இடத்துலலாம் இந்த பாடலை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவர்களுடைய பொருளை எடுத்தே திராவிடர்களினுடைய கதையை முடித்து விட்டு தமிழ் தேசியத்தை மலரச் செய்வது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைய பிள்ளைகளான எங்களுடைய இலக்கு. இன்றைக்கு பல கட்சிகள் இருக்கிறது. எதற்காக நாம் தமிழர் கட்சி போன வாரம் வேதாரண்யத்தில் போட்டாங்க, அதுக்கு முன்னாடி தலைஞாறில் போட்டாங்க, அதற்கு முன்னாடி ஒவ்வொரு ஊரில் தோப்புத்துறையில் போட்டாங்க. எதற்காக நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டு இப்படி பேசி கொண்டு இருக்கிறது? சின்ன சின்ன பசங்களாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இத்தனை கட்சிகள் இருக்கும்பொழுது நாம் தமிழர் ஆட்சி ஏன் தம்பி தேவை என்ற ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் எழலாம். ஒரு பக்கம் ஐயா பெரியார் அவர்களை, ஈவே ராமசாமி அவர்களை எதிர்த்து ஆரம்பித்த கட்சி, அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி திமுக இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படும் மாபெரும் நடிகர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கான கட்சி, வன்னிய மக்களுக்கான கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக பேசி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கின்ற பொழுது, ஏன் நாம் தமிழர் ஆட்சி தேவை என்ற ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் எழலாம். இந்த கேள்விக்கெல்லாம் என் பெரியப்பா சீமான் அவர்கள் பிப்ரவரி 21 நடந்த மாநாட்டிலே பதில் சொல்லிவிட்டாங்க. திமுக என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக என்பது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம். இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறின மட்டை தான். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் அடுத்த தலைமுறைக்கான பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சி தான் மாற்றத்திற்கான கட்சி. இவர்கள் ரெண்டு பேருமே திருடர்கள், இவர்கள் ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள். அதனால் ஆட்சி மாற்றம், அடிப்படை அரசியல் மாற்றம் இங்கு தேவைப்படுகிறது. அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி இங்கு தேவைப்படுது. என் அன்பார்ந்த மக்களை, கடந்த 60-70 ஆண்டுகளாக நம்ம திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும். நமக்கான தலைவர் திமுகவில் இருக்கிறார். நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான தலைவர் திமுகவில் இருக்கிறார். விவசாயிகளுக்கான தலைவர், மீனவ மக்களுக்கான தலைவர்கள் திமுகவில் இருக்கிறார் என்று நாம் நம்பி உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தணும். நமக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார். நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள். பாமர மக்களுக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கான, மீனவ மக்களுக்கான தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் என்று நம்பி நாம் இரட்டலைக்கு வாக்கு செலுத்தணும். ஐயா ஓஎஸ் மணியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும். நம்ம உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தணும். அந்த நம்பிக்கைகள் எல்லாம் சாம்பலோடு சாம்பலாக போய்விட்டது. அந்த நம்பிக்கைகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போகிவிட்டது. ஏன், எதற்காக, எதனால் இப்படி ஆனது? பிற மாநிலங்கள் எல்லாம் மீனவர்கள் மீன் பிடிக்க போனாங்கன்னா கடலில் மீன் தான் காணாமல் போகும். ஆனால் இங்கே மட்டும்தான், என் தமிழ்நிலத்தில் மட்டும்தான் மீனவர்கள் மீன் பிடிக்க போனாங்கன்னா மீனவர்களே காணாமல் போகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டு இறந்திருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மீனவ மக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் மீனவ மக்களால் சுதந்திரமாக கடலில் மீன் பிடிக்க முடியலை. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றது இதற்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக. இவர்கள் இடத்துலேருந்து நமக்கு முதல்ல விடுதலை வேண்டும். வேறு யார் இடத்துலேருந்து நமக்கு விடுதலை வேண்டாம். இன்றைக்கி நாம் நினைக்கலாம், நாம் தமிழர் கட்சி நீங்கள் எத்தனை மேடைகள் வேணாலும் போட்டு பேசுங்க தம்பி, எங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை, நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு பேசுங்க, எங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை, நீங்கள் விவசாய சின்னமாக கொண்டு வாங்க, எதை வேணால் சின்னமாக கொண்டு வாங்க, எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம், எங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என் அன்பார்ந்த பொதுமக்களே, நீங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாறி 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 வாக்கு செலுத்தி இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிவிட்டீங்க. நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றார்? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை ஒருபொழுதும் விலகாது என்கின்றார். ரஷ்ய விடுதலை பெற்று தந்த தோழர் நெலின் சொல்றார், கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் நெலின், நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீங்கள் வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவீர்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்ம வெறுக்கும் அரசியலால் ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் நமக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்க எரிவாயு இல்லை, கேஸ் சிலிண்டர் இல்லை. ஏன், எதனால் இல்லை?
அரசியல். இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு போர் நடக்கிறது. எதனால்? ஈரானில் பல லட்சக்கணக்கான பல்வேறு வளங்கள் கொட்டி கிடக்கிறது. அதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுக்குது. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஈரான். அங்கு போர் நடக்கிறதுனால இங்கு நமக்கு எரிவாயு உள்ள உண்ணுகிற உணவிலிருந்து உடுத்துகிற உடை வரைக்கும் தீர்மானிப்பது அரசு. நாம் உடுத்துகிற உடையில் இருந்து காலில் போடுகின்ற செருப்பு வரைக்கும் தீர்மானிப்பது அரசு. ஒரு நாட்டினுடைய நலன் என்பது அந்த நாட்டினுடைய வீட்டினுடைய சமையலறையால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய நிலத்தின் வளம் என்பது அந்த நாட்டினுடைய நீரின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த நாட்டினுடைய நீரின் வளம் என்பது அந்த நாட்டினுடைய மழையின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த நாட்டினுடைய மழையின் வளம் என்பது அந்த நாட்டில் உள்ள மரங்களின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த நாட்டினுடைய மழையின் வளம், நீரின் வளம், நிலத்தின் வளம், எல்லா வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது ஒரு அரசினுடைய கடமையாகும். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு அரசையை தேர்ந்தெடுப்பது யாருன்னா இங்கே கூடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களாகிய நாம். ஆனால் நாம் கடந்த 60-70 ஆண்டுகளாக சரியான ஆட்சியாளர்கள் இங்கே தேர்ந்தெடுத்தோமான்னு கேட்டால் கிடையாது. 200 ரூபா 300 ரூபா வாங்கி கொண்டு நான் ஐயா ஓஎஸ் மணியன் அவர்களுடைய விசுவாசி என்று வாக்கு செலுத்தினோம். 200 ரூபா 300 ரூபா வாங்கி கொண்டு நான் பரம்பரையாக ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்டேனா என்று சொல்லி உதயசூரனுக்கு வாக்கு செலுத்தணும். இவர்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த வேதாரண்யத்தினுடைய தொகுதி ஏதாவது ஒரு படியாச்சு மேலே உயர்ந்திருக்கிறா என்று கேட்டால் உயரலை. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் மாறி இருக்கான்னு கேட்டால் மாறலை. பிறகு என்னதான் தம்பி மாறி இருக்குன்னு கேட்டால் இத்தனை முறை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் அவங்க முதல் முறையாக இந்த வேதாரண்ய சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த போது அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேளுங்க. இன்றைக்கு ஐயா ஓஎஸ் மணியன் அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேளுங்க. அவர்களுடைய சொத்து மதிப்பு தான் உயர்ந்திருக்கிறது. அன்னைக்கு வாக்கு செலுத்தின நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அன்னைக்கு வாக்கு செலுத்தின பொதுமக்களாக நாம் இன்றைக்கும் கை கட்டி தினக்கூலியாக 700 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இடத்துல வந்து கை கட்டி வாக்கு கேட்ட அவர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, ஒரு வாக்குச்சீட்டு ஒரே ஒரு ஓட்டு துப்பாக்கி தோட்டாவை விட வலிமையானது என்கின்றார். அப்படியாப்பட்ட ஒரு வாக்கை 200க்கும் 300க்கும் நம்ம விற்று விட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு வாக்கை இன்னைக்கு 200க்கும் 300க்கும் விற்றதன் விளைவாகத்தான் இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் இந்த மேடையில் ஏறி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தாதீங்க, திமுக அதிமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக அனைத்து இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகம், இவர்கள் 2 பேருமே ஒரே குட்டையில் ஒரு மட்டை என்று இந்த வேதாரண்யத்தில் ஒவ்வொரு முக்கிய நகரங்களிலும் சின்ன பசங்களாகிய நாங்கள் பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இவர்கள் என்ன செஞ்சாங்க? இத்தனை ஆண்டு காலமாக அதிமுகவும் திமுகவும் இலவசம் என்று கொடுத்து என் மக்களை ஏமாற்றி விட்டார்கள். வெறும் இலவசத்தை கொடுத்து நம்மளை விற்பனை பண்டமாக ஆக்கி விட்டாங்க. நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். வாக்கு கேட்கும் பொழுது ஒவ்வொரு நகரமாக போகிறோம், ஒவ்வொரு கிராமமாக போகிறோம். கிராமத்தில் உள்ள அறியாமையில் உள்ள பொதுமக்களுக்கு சொல்கிறாங்க, தம்பி வந்தால் என்ன தருவீங்க, ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு. ஒரு ஓட்டு என்பது நமக்கென்று நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நமக்கென்று கடைசி உரிமையாக இருப்பது ஒரு ஓட்டு தான். அப்படியாப்பட்ட ஒரு வாக்கு இன்னைக்கு விற்பனையாகி விட்டது. நீங்கள் எவ்வளோ தம்பி தருவீங்க என்று கேட்குறாங்க. மக்களை விற்பனை பண்டமாக ஆக்கி விட்டாங்க. நான் உனக்கு எல்இடி தரேன்னு எடப்பாடி சித்தப்பு சொல்கிறாரு. இன்னொருத்தர் 1000 ரூபா தரேங்கிறார், இன்னொருத்தர் 2000 ரூபா தரேங்கிறார். புதுசாக வந்த அண்ணன் விஜய் அவர்கள் 2500 ரூபா தரேங்கிறாங்க. மக்களை விற்பனை பண்டமாக ஆக்கி விட்டாங்க. உனக்கு கரெக்டாக ஒவ்வொரு தேர்தலும் பொழுது பணம் வரும். போன வருஷம் பொங்கல் வந்தது, 1000 ரூபா பணம் வரல. இந்த வருஷம் 1000 ரூபா பணம் வருது, பொங்கலும் வருது. ஏன் போன வருஷம் பொங்கல் வரலையா? போன வருஷம் தேர்தல் வரல, ஆனால் இந்த வருஷம் தேர்தல் வருது, அதனால 1000 ரூபா பணம் வருது. கரெக்டாக தேர்தல் நேரம் பார்த்து நம்மளை விற்பனை பண்டமாக ஆக்கி ஒவ்வொரு முறையும் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு முறை என்ன பண்ணுறாரு, இதற்கு ஹிட்லரே உதாரணமாக எடுத்துப்போமே. ஹிட்லர் போகிறார் ஒரு ஊருக்கு. இப்போ ஹிட்லர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறார். நாடாளுமன்றத்துக்கு போகும்பொழுது உரிச்ச கோழி ஒன்று ஒரு முழுமையான கோழி ஒன்று எடுத்துகிட்டு போகிறார். இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா கோழியோட ஒவ்வொரு இறகையும் பிடுங்குறாரு. ஹிட்லர் ஒவ்வொரு இறகையும் பிடுங்கும் பொழுது கேட்குறாங்க, எதற்காக இப்படி நீங்கள் கோழியினுடைய இறகை பிடுங்குறீங்க அப்படின்ட்டு. அமைதியாக இருங்க அப்படின்னு ஹிட்லர் சொல்கிறார். கோழியோட ஒவ்வொரு இறகா பிடுங்குறாங்க. கோழி கத்துது, கதறுது, கத்திக்கிட்டே இருக்கு. தன்னுடைய இறகை பிடுங்குகிறாங்களே அப்படின்னு கோழி கத்திக்கிட்டே இருக்கு. முழுமையும் ஒரு கோழியினுடைய இறகை முழுமையாக இது பண்ண உரிச்ச கோழி ஆகிட்டு அந்த கோழி. அந்த கோழி கத்துது, உருளுது, பரளுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்ன பண்ணுறாரு ஹிட்லர், பாக்கெட்லேருந்து தானியங்கள் எடுக்கிறாரு. தானியம் எடுத்து கோழிக்கு போடுறாரு. போட்ட உடனே அந்த கத்துன கோழி கத்துறதை நிறுத்தி விட்டு ஹிட்லர் கிட்ட வருது. ஹிட்லர் தான் கோழியினுடைய சிறகை பிடுங்குறான். ஆனால் அதே ஹிட்லர்கிட்ட கோழி வருது, வந்து அந்த தானியத்தை சாப்பிடுது. அப்போ ஹிட்லர் சொல்கிறாரு, இது போலத்தான் மக்களும் நம்ம மக்களை 4.5 வருஷம் எவ்வளவு பாடா படுத்தினாலும் சரி
கடைசியாக அவனுக்கு 1000 ரூபாயும் 500 ரூபாயும் கொடுத்தோம்னா அவன் நம்ம பின்னாடி அந்த கோழி எப்படி வருது நம்ம தானியம் போட்டோன்னே அதே மாதிரி வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இலவசத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. எல்இடி டிவி தரங்கிறாரு யார், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் சொல்கிறாரு நான் தாய்மாமன் திட்டம் கொண்டு வரேன் அப்படின்னு. யார், அண்ணன் விஜய். நீங்கள் தாய்மாமன் திட்டம் கொண்டு வாங்க, சித்தப்பா திட்டம் கொண்டு வாங்க, பெரியப்பா திட்டம் கொண்டு வாங்க, ஆனால் அது எல்லாம் நமக்கு எதிரான திட்டம். அப்புறம் வராரு எல்இடி டிவி தராரு ஐயா எடப்பாடி அவர்கள். அதிமுகவில் ஒரு மாதம் படம் பார்ப்போம், நிறைய பாட்டு கேட்போம். தென்றல் வந்ததேன்னு பாட்டு கேட்போம், எஸ்பிபி பாட்டு கேட்போம், ஏசுதாஸ் பாட்டு கேட்போம், எல்லாரும் பாட்டு கேட்போம். ஒரே ஒரு மாதம் கேட்போம். அடுத்த மாதம் கேபிளுக்கு காசு யார் கட்டுவா, ஐயா எடப்பாடி அவர்கள் நமக்கு ஜிபே பண்ணி விடுவாங்களா நம்ம அக்கௌண்ட்டுக்கு? இல்லை, நம்ம தான் கட்டுவோம். அடுத்த மாதம் என்ன பண்ணுவார், ஒரு மாதம் நமக்கு டிவி தந்துட்டு அடுத்த 5 வருடங்களுக்கு கேபிள் காசை ஏற்றுவார். நான் இலவசமாக கரண்ட் தரேன் என்று சொல்லுவார். அதற்கு அடுத்த 5 மாதம் என்ன பண்ணுவார், விலைவாசி ஏற்றிடுவார். நான் உங்களுக்கு இலவச பேருந்து தரேன் என்று சொல்லுவார். அதற்கு அடுத்து என்ன பண்ணுவார், பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிடுவாங்க. ஒரு பக்கம் ஓசி, இன்னொரு பக்கம் ஏறுது விலைவாசி. இதில் யாருக்கு வாக்கு செலுத்தினா நீ சிந்திச்சு யோசி. அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் விவசாய சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க. இவங்க 2 பேருமே ஒன்று தான். இவங்க 2 பேருக்கும் என்ன மாறுபாடு இருக்கிறது, திமுகக்கும் அதிமுகக்கும்? ஆனால் நாம் இவருக்கு தான் வாக்கு செலுத்திட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக 60-70 ஆண்டு காலம், 5 வருஷம் 10 வருஷம் 15 வருடம் இல்லை, 60-70 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே நாம் இவர்களுக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்கோம். இந்த இருவரும் திராவிட கட்சிகளும் என்ன செய்து, இந்த 2 பேரும் திராவிட கட்சிகள் மாறுபட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நீத்தேன், 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், ஸ்டெர்லைட் ஆலை என எல்லா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாசகாரமான திட்டங்களையும் கொண்டு வருகிறது அதிமுக போன்ற இந்த இருவரும் திராவிட கட்சிகள். அதை எதிர்த்து போராடுகிறது நாம் தமிழர் கட்சி. இந்த மண்ணோட வளத்தையும் நிலத்தையும் எல்லாவற்றையும் சுரண்டி வெளிமாநிலத்திற்கு விற்கிறது அதிமுக. அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. காவிரி என்னுடைய உரிமை, எனக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் பிடிச்சு கொடு என்று கேட்கிறது நாம் தமிழர் கட்சி. ஆனால் திமுகவும் அதிமுகவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தந்துருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தந்துருவோம் என்று சொல்லி காவிரியை அரசியல் ப்ராப்பர்ட்டியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த திமுக அதிமுக. கச்சத்தீவு என்னுடைய உரிமை, அதனை மீட்டெடுப்பேன் என்று சொல்கிறது நாம் தமிழர் கட்சி. ஆனால் கச்சத்தீவை அடகு வைத்தது திமுக, அதை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அதிமுக. இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வேறுபாடு இருக்கிறது. முல்லை பெரிய ஆறுக்கு பக்கத்தில் உள்ள பேபி அணையை நான் ஆழப்படுத்தணும், நான் மரங்களை வெட்ட போறேன், அதை தடுத்து நிறுத்துகிறது கேரளா அரசு. அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது அதிமுக திமுக. ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலிருந்து கிருஷ்ணகிரியில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மலைகள் வெட்டி சுரண்டப்பட்டு எங்கே கொண்டு போய் விற்கப்படுகிறது, கேரளா மாநிலத்தில் விற்கப்படுகிறது. மலைகளை வெட்டி கொண்டு போய் கொடுக்கிறது இந்த திமுக அதிமுக. அதை தடுத்து நிறுத்தி போராடி கொண்டு இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. அதற்கு பதிலாக கேரளா அரசுக்கு என்ன பண்ணுறா, கேரளாக்காரன் அங்கிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து தமிழ்நாட்டை எல்லையில் கொட்டுறான். இவர்கள் முழுக்க நம் மண்ணுக்காக மக்களுக்காக எதிரானவர்கள். இங்கே மீனவர்கள், கச்சத்தீவின் அருகே மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள், இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அதை எதிர்த்து போராடி என் மீனவ மக்கள் கொல்லப்படுகிறார்களே, கச்சத்தீவை மீட்டெடுத்து கொடுங்களே என்று போராடி கொண்டு குமுறி அழுது கொண்டு இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்கள் கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்கள் கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோம் என்று சொல்லி திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு ஆண்டு காலமும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க என்று நம்பி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கின்றது இந்த அரசு. அன்பார்ந்த மக்களே, வரலாற்று பெருமை கொள்ளுங்க, விழிப்புற்றி எழுங்க. இந்த அதிமுக நமக்கானவர்கள் இல்லை. இந்த அதிமுக நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கானவர் அல்ல. இந்த அதிமுக மீனவ மக்களுக்கானவர்கள் அல்ல. இவர்கள் முழுக்க நமக்கு எதிரானவர்கள், நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். பிறகு யார் நமக்கானவர்கள்? தொடர்ந்து 16 வருடங்களாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் எவரிடத்திலும் கூட்டணி வைக்காது, சண்டையிட்டு சாவேனே ஒழிய ஒருபொழுதும் யாரிடத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தனித்தே 15 வருடங்களாக களம் காண்டு கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தான் நமக்கான கட்சி. அன்பார்ந்த பொதுமக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். நம்ம வரலாற்று பெருமை கொள்ளணும். நமக்கான வரலாறு ஐயா OS மணியன் அவர்களிடத்தில் இருக்கிறது. நமக்கான வரலாறு அதிமுகவில் அடங்கி கிடக்கிறது. நான் பரம்பரையாக எங்கள் அப்பா வாக்கு செலுத்தினார், இன்னைக்கு நான் வாக்கு செலுத்துறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் நான் ரெட்டலைக்கு தான் தம்பி போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பரம்பரையாக என்னுடைய அப்பா திமுகவுக்கு ஓட்டு போட்டார், உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டார், நானும் இன்னைக்கு உதயசூரியனுக்கு தான் போடுறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னுடைய பிள்ளையும் உதயசூரியனுக்கு தான் வாக்கு செலுத்த சொல்லுவேன் என்று சொல்லாதீர்கள். வரலாற்று பெருமை கொள்ளுங்க. பெருமை மிக்க ஒரு இனம் இந்த தமிழினம். நான் அந்த பேச்சு கொண்டிருக்கிற மொழி உலகின் முதல் மாந்தன் பேசிய மொழி, உலகில் தோன்றிய முதல் மொழி என்று தன்னுடைய ஆய்வில் நிறுவுறாரு மொழிஞர் தேவநேய பாவனர். உலகில் முதலில் மனிதன் பேசிய மொழி என்று சொல்றார் அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கோலியர்.
உலகில் உள்ள எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க தமிழ் மொழி பெரிய மொழின்னு. ஹார்வர்டு பல்கலைக்கழகம் சொல்லுது தெற்காசியா முழுமைக்கு பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், தெற்காசியா முழுமைக்கும் தெற்காசியாவை கட்டி ஆண்டவர்கள் தமிழர்கள் என்று சொல்லுது. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் படைத்த அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு. 50,000 புத்தகங்களுக்கு மேற்பட்ட புத்தகங்களை வாசித்த அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி இந்தியாவை சொந்தம் கொண்டாட வேண்டுமென்றால் இந்த உலகம் முழுக்க பரவி வாழ்ந்த நாகர்களாகிய தமிழர்களே இந்த இந்திய பெருநிலத்தை சொந்தம் கொண்டாட முடியுங்கிறார். அவ்வளோ பெரிய பெருமை மிக்க ஒரு இனம் இன்றைக்கு தனக்கான வரலாறு திமுகவில் இருக்கிறது, தனக்கான வரலாறு அதிமுகவில் இருக்கிறது. நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அதிமுக, நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், நீ எந்த சின்னத்தை வேணால் கொண்டு வானா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கான வரலாறு அவரிடத்துல இல்லை, பரம்பரை பரம்பரை என்று புராணம் பாடியது போதும், அடுத்த பரம்பரைக்கு என்ன விட்டு வைத்திருக்கிறோன்னு சிந்திச்சு இந்த முறை நீங்கள் வாக்கு செலுத்துங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டில் உள்ள பிள்ளையை பள்ளிக்கு அனுப்ப முடியலை, இன்னைக்கு கல்லூரிக்கு அனுப்ப முடியலை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. சின்ன சின்ன பிள்ளைகள் 3 வயசு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, 3 வயசு சிறுமி தொடங்கி 6 வயசு சிறுமி தொடங்கி 60 வயது மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா. நம்ம வீட்டு பெண் பிள்ளைய இன்னைக்கு ஒரு பள்ளிக்கு அனுப்ப முடியலை. 6 மணி ஆனாலே நம்ம போயிட்டு கூப்பிட்டுட்டு வர வேண்டிய ஒரு நிலை இருக்குது. யாருடைய ஆட்சி காலத்தில் நடக்குது? திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. ஆனால் நான் திருப்பி இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தினா உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பை நீங்களே கெடுப்பதற்கு துணை நிற்காதீங்க. உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம். இன்றைக்கி பள்ளிக்கு போயிட்டு நம்மளால் வர முடியலை ஒரு பெண் பிள்ளையால். காந்தியடிகள் சொல்கிறாங்க, எது உண்மையான பெண் சுதந்திரம், எது உண்மையான சுதந்திரம் என்று கேட்ட பொழுது, எது உண்மையான பெண் பாதுகாப்பு என்று கேட்ட பொழுது காந்தியடிகள் சொல்கிறாங்க, நள்ளிரவில் கழுத்து நிறைய சங்கிலி அணிஞ்சிக்கிட்டு, கழுத்து நிறைய தங்க சங்கிலி அணிஞ்சிக்கிட்டு ஒரு பெண்மணி நள்ளிரவில் நைட்டு 12 மணி போல் ஒரு ரோட்டில் நடந்து போக முடியுமானால் அதுவே உண்மையான ஒரு பெண் சுதந்திரங்கிறாங்க. அப்படியாப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்புடைய ஒரு சுதந்திர தமிழ்நாடாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்படும். கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை நடக்குது. தூத்துக்குடியில் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பள்ளி போயிட்டு வந்த மாணவி ஒரு காட்டில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா. எங்கும் பார்க்க முடியலை. திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் பல்வேறு கணக்கான சாதிய ஆணவ படுகொலை நடக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு இளைஞனுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லை, ஒரு தெளிவு இல்லை. சாதிய ஆதிக்கத்தில் சுற்றிட்டு இருக்கான், மத ஆதிக்கத்தில் சுற்றிட்டு இருக்கான், முழுக்க போதைப் பொருளை போட்டுட்டு இருக்கான். இவர்களான என்ன சொல்வார்கள்? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். நான் செல்லலை. போதையின் பாதைக்கு யார் பாதையை போட்டு கொடுத்தது? அதுவும் நான் தான். போதையின் பாதையில் செல்லாதேன்னு சொல்கிறது யார்? அதுவும் நான் தான். தொட்டிலையும் ஆட்டி விட்டு கொண்டு இருப்பார்கள், தொடையும் கிள்ளி விட்டு கொண்டு இருப்பார்கள் இந்த திராவிடர்கள், இந்த திமுக அதிமுக. இவர்கள் இடத்துலேருந்து நமக்கு முதல்ல விடுதலை வேணும். நமக்கு வட இந்தியர்களிடம் இந்த திமுக அதிமுகவிடம் இருந்து நமக்கு முதல்ல விடுதலை வேணும். நம்ம தெளிவு பெறணும். திருப்பி நம்ம இவர்களுக்கே வாக்கு செலுத்தக்கூடாது. இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து, அதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி சின்ன பசங்கள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. எல்லாம் கஞ்சா சரக்கு எல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் என்ன நடக்குதுன்னா, இளைஞர்கள் மத்தியில் வாசிப்பு திறனை உண்டாக்கணும், துபாய் இது போன்ற நாடுகளில் வாசிப்பு திறனை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரபு நாடுகள்லாம் என்ன செய்யுது, $100 மில்லியன் ஒதுக்குது. $100 மில்லியன் ஒதுக்கி புத்தக கண்காட்சி நடத்துது. அதன் மூலமாக ஒரு இளைஞன் ஒரு ஆண்டிற்கு 20 புத்தகங்களையாவது முழுமையாக வாசிக்கிறான் அப்படின்னு உறுதி செய்யுது. அப்படி ஒரு இளைஞன் சாதிக்கு அடிமையாகாமல், மதத்திற்கு அடிமையாகாமல், எந்த ஒரு கேவலமான செயல்களுக்கும் அடிமையாகாமல், போதைக்கு அடிமையாகாமல், தொழில்நுட்ப ரீதியாக அவன் வளர்வதற்கு, புத்தகங்களை படிப்பதற்கு $100 மில்லியன் ஒதுக்குகிறது அரபு எமிரேட்ஸ் நாடுகள். அப்படி ஒதுக்குறதன் மூலமாக அந்த நாடு தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுது. அரபு நாடுகள் அப்படி அந்த நாடுகள்லாம் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதுனால தான் இங்கே நம்மளுடைய சித்தப்பாவும் பெரியப்பாவும் அண்ணனும் தம்பியும் அரபு நாடுகளில் போயிட்டு நம்ம வேலை பார்க்குறோம். அங்கே போயிட்டு நம்மளால் வேலை பார்க்க முடிஞ்சதுனால தான் நம்மளால் பொருளாதாரத்தில் மேம்பட முடியுது. ஆனால் இங்கே முடிகிறதா? இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? உலகிலேயே அதிக மணி நேரம் வாசிக்கின்ற நாடு எந்த நாடு? இந்தியா. ஒரு வாரத்திற்கு 10 மணி நேரம் 45 நிமிடங்கள் வாசிக்கிறது இந்தியா. ஆனால் அதில் எத்தனை மணி நேரம் இளைஞர்கள் வாசிக்கிறான்? எத்தனை மணி நேரம் இந்த மேடையில் நான் பேசுகிறேன் என்ன போன்ற ஒரு இளைஞன் வாசிக்கிறான் அப்படிங்கிறதான் இங்கே கேள்விக்குரிய. இன்றைக்கி ஒரு இளைஞன்ட்ட போயிட்டு கேளுங்க, ஒரு திருக்குறளில் எத்தனை திருக்குறள் இருக்குதுன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கூலி பாக்கெட்டில் எத்தனை கூலிப்பு இருக்குன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவான்.
ஒரு சிலப்பதிகார பாடல் சொல்லுங்க, அவனுக்கு தெரியாது. ஆனால் விஜய் நடித்த 68 69 படத்தையும் சொல்லுவான். ஏன்? சாதி பற்று, மதப்பற்று, திரைக்கவர்ச்சியை கொண்டாந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு வந்துட்டான். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? மொழிப்பற்று, இனப்பற்று இளைஞர்கள் மத்தியில் இங்கே தேவைன்னு சொல்கிறோம். அங்கே அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் புத்தக கண்காட்சி நடத்துவது போல நாங்களும் இங்கே புத்தக கண்காட்சி நடத்துகிறோம், நாங்களும் இளைஞர்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுது திமுக அதிமுகவும். 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதம் மட்டும், ஜனவரி மாதம் மட்டும் புத்தக கண்காட்சி நடத்திவிட்டு மீதமுள்ள 11 மாதங்களும் குடிக்க வைத்து அதன் மூலமாக 50,000 கோடி வருவாயை ஈட்டுகிறது இந்த திமுக அதிமுக போன்ற 20 திராவிட கட்சிகள். 2 பேருமே சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. ஆட்சிக்கு வந்தபோது மூட மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு தாயினுடைய தாலி அறுப்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது, நம்முடைய தாயினுடைய தாலி அறுபடுவதற்கு நாம் அடித்தளமாக இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நாம் சிந்தித்து வாக்கு செலுத்தணும். நான் திமுகவுக்கும் வாக்கு செலுத்தலை, நான் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தலை, நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்த போகிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு நீங்கள் நோட்டா வைக்க போட்டுவிட்டு போயிடலாம். 60-70 ஆண்டு காலமாக நம்ம உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கு வாக்கு செலுத்திட்டோம். இறுதியாக நீங்கள் விசிலுக்கு வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டை ஊதி கெடுத்துறாதீங்க. அந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை, ஒரு அரசியல் தெளிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சிம் கார்டை வச்சு ரேஷன் கார்டை வச்சு சிம் கார்டு வாங்கலாம், சிம் கார்டை வச்சு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. வாழை மரம் தார் போடும், தாரை வச்சு ரோடு போட முடியுமா? முடியாதுல்ல. அதான் அந்த கட்சி. எதுக்கு? பயனற்ற கட்சி. ஒரு அரசியல் தெளிவில்லை, ஒரு கொள்கை தெளிவில்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அந்த கட்சியினிடம். 234 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லை. தேர்தல் தேதி அறிவித்து 10 நாட்களுக்கு மேலே ஆகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் எங்கே இருக்கிறான்னு தெரில. எங்கே பார்த்தாலும் சமூக வலைத்தளங்கள் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறது, பெண்களை தவறுதலாக பேசுகிறது, கேவலமாக சித்தரிப்பது, ஒரு கொள்கைன்னா என்னன்னு தெரியாமல், அரசியல் தெளிவு பெறாமல் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. விஜய் இது வரைக்கும் எத்தனை திரைப்படம் நடித்திருக்கிறார்? 68 திரைப்படம் நடத்தியிருக்கிறார். ஒரு திரைப்படம் 2.5 மணி நேரம், 68 திரைப்படம் நடத்தியிருக்கிறார். மொத்தம் 158 மணி நேரம் நடிச்சிருக்கிறார். 158 மணி நேரம் ஒரு நடிகர் திரைப்படம் நடித்து விட்டார் என்பதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? என்ன பண்ணியிருக்கணும்? 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக வேர்வை சிந்தி மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்கணும், சிறைக்கு சென்றிருக்கணும். என்றைக்காச்சும் ஒரு நாள் விஜய் சிறை வாசத்தை விஜய்க்கு தெரியுமா? பாமர மக்களுடைய வழி என்னன்னு தெரியுமா? ரேஷன் அரிசி விஜய் சாப்பிட்டது உண்டா? இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி நம்ம விஜய்க்கு நீங்கள் வாக்கு செலுத்த நினைக்கிறீங்க? சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. 15 ஆண்டு காலம் என் பெரியப்பா சீமான் அவர்கள் யார் இடத்துலையும் சரணடையலை, யார் இடத்துலையும் கூட்டணி வைக்கலை, யார் இடத்திலும் சரணடையாது, சண்டையிட்டே சாவேனை ஒழிய ஒரு பொழுதும் யார் இடத்தில் சரணடைய மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். 250 வழக்குகள் இன்றைக்கு என் பெரியப்பா சீமான் மேலே இருக்குது. இங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே அவ்வளோ வழக்கு இல்லை, ஐயா எடப்பாடி அவர்கள் மேலே அவ்வளோ வழக்கு இல்லை, அண்ணன் விஜய் அவர்கள் மேலே வழக்கே இல்லை, அது கட்சியே இல்லை. நான் மக்களை மீட்க போக வருகிறேன். ஐயா முதல்ல பணியுரை விட்டு வாங்க, அப்புறம் மக்களை மீட்க வரலாம். தன் வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டேங்கிறார். ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பே வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டேங்கிறார். நாளைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இவரை நம்ம ஜெயிக்க வச்சோம்னா நாட்டை எப்படி குட்டிச்சவரை ஆக்கி வச்சிருப்பாருங்கிறத நம்ம சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். ஒரே ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. 15 ஆண்டு காலமாக என் பெரியப்பா சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். மக்களுக்காக எத்தனையோ போராட்டம், அத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே 2 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். 8 வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிறுத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் பரந்தூர் விமான நிலைய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். காட்டுப்பள்ளியில் துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்திருக்கிறார். எண்ணற்ற போராட்டங்கள். தொண்டை தண்ணி வத்த வேறு உப்பாக பூக்க ஒரு நாளைக்கு 5 மேடைகள் பேசி கொண்டிருக்கிறார். இந்த முறையாவது சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், ஏப்ரல் 1ஆம் தேதி தான் உலக ஏமாளிகள் தினம். ஆனால் நீங்களும் அடுத்த 5 வருஷத்துக்கு அடித்தளமாக ஏப்ரல் 23ஆம் தேதியும் உலக ஏமாளிகள் தினமாக மாற்றி விடாதீங்க. சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஏப்ரல் 22 தேர்தல்னா ஏப்ரல் 21 அன்னைக்கு போங்க. நைட்டு தூங்கும் பொழுது சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பு சிந்திங்க. சின்ன பசங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் வந்து பேசினாங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கன்னு பேசும்பொழுது 10 வாட்டி 15 வாட்டி சொன்னாங்க. 60-70 வருஷமாக அதிமுகவுக்கு திமுகவுக்கும் வாக்கு செலுத்தினது போதும், ஒரு வாட்டி எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்காவது வாக்கு செலுத்தணும். சிந்திங்க, யோசிங்க. இதற்கு முன்பு ஐயா OS மணியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும், இதற்கு முன்பு திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும், இதற்கு முன்பு ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தணும். இந்த முறை அந்த சின்ன பசங்க தன்னுடைய கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நிலா வளம் எல்லா வளங்களுக்காக பேசுகிறான்.
தன்னுடைய பிள்ளைகளுக்காக பேசுகிறான், நாளை தலைமுறைக்காக பேசுகிறாங்க. சின்ன சின்ன பசங்க பேசுனாங்க, அதுவும் இளைய வேட்பாளர்களுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிங்க. எத்தனையோ முறை உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு வாக்கு செலுத்திட்டீங்க. இந்த ஒரு முறை விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க. சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. நாங்கள் யாரும் பணக்கார வீட்டு பிள்ளைகள் கிடையாது. எங்கள் அண்ணன் கார்த்தி அவர்கள் ஒன்றும் பணக்காரர் கிடையாது. எல்லாருமே ஏழை எளிய மக்களின் வீட்டு பிள்ளைகள் தான். கீழே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய குடும்பத்துங்களில் வேலைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அடுத்த 1 மாதங்களுக்கு இந்த மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க, அடுத்த 1 மாதம் மட்டும் இல்லை, 1 வருஷங்களுக்கு முன்பே 1 வருடங்களுக்கு முன்பிலிருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். 1 வருடங்களுக்கு முன்பிலிருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், உழைச்சிட்டு இருக்கோம். வருமானத்தை விட இனமானம் முக்கியம் என்று நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதனால் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதில் எங்கள் அண்ணன் கார்த்தி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. இதுவும் இல்லாமல் நான் திருப்பி இது அதிமுகவினுடைய கோட்டை, நான் திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லாதீர்கள். எங்கள் அண்ணன் கார்த்திக்கு எந்த ஒரு தவறான பழக்கமும் கிடையாது. இந்த வெத்தலை பாக்கு போடுற வேட்பாளர்லாம் கிடையாது. எங்கள் அண்ணன் கார்த்தி அவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராட வந்தவர் அவர். சரியா? அதனால் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். இப்பையும் இது அதிமுகவுடைய கோட்டை, திமுகவுடைய கோட்டைன்னு சொன்னால் அந்த கோட்டையில் ஓட்டையை போட்டு நாம் தமிழருக்கு என்று தனி ரூட்டை போடுவதற்கு தான் வந்திருக்கின்றோம். திருப்பி நாங்கள் தோற்று கொண்டிருப்பதற்கு ஒன்றும் கருணாநிதியை பார்த்தோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்தோம், ஐயா எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம் நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. உலகின் 19க்கும் மேற்பட்ட நாடுகளை எதிர்த்து போராடிய உலகின் ஒப்பற்ற தலைவன், உயர்ந்த தலைவன், தன்மான தலைவன், தமிழின தலைவன், எண்ணூர் தலைவன் மேதிக பிரபாகரன் பார்த்து அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். பாரதாசன் என்ன சொல்கிறார்? பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியன செய்ய புறப்படி வெளியே, நம்பினை பகலினை செம்பொருள் என்றே சிம்பு பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனை திற முகம் திற விழி, இங்கு நாட்டிற்கு இழுகழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கைவர்கள் நம்மிடம் நம் புலன் பறித்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்கு உள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்று எங்கே, விழிப்புற்று ஏழை என்கின்றார். அதே போல நாம் அதிமுகவிற்கு திமுகவிற்கு இத்தனை ஆண்டு காலம் வாக்கு செலுத்தி உறங்கிவிட்டோம், வாக்கு செலுத்தி ஏமாந்து விட்டோம், வாக்கு செலுத்தி மயங்கிவிட்டோம். இந்த முறை விழிப்புற்று எழுந்து ஒரு இளைய வேட்பாளர் நமக்காக வந்திருக்கின்றார். 19 வயதிலிருந்து இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம வாக்கு செலுத்துவோம், விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துவோம் என்று சிந்தித்து விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நான் இப்பயே சொல்கிறேன், இந்த செம்போடை மண்ணிலிருந்து சொல்கிறேன், எந்த சட்டமன்றம் எந்த நாடாளுமன்றம் எம்ஜிஆர் வாழ்க, அம்மையார் ஜெயலலிதா வாழ்க, ஐயா கருணாநிதி வாழ்க என்று முழங்கியதோ அதே சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் இமிடமாவனம் கார்த்தி அவர்கள் போகி வர ஜூன் மாதம் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சொல்லி சட்டமன்ற உரையை தொடங்குவார். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.